காட்டு மைனா இன்னும் கொஞ்சி கொஞ்சி போனா மஞ்ச காட்டுக்குள்ள அவ காத சொல்லி போனா மஞ்ச காடு. அடே வத்தரசா, அடே அக்கா வாங்க வாங்க. என்ன வராதவங்க வீட்டு பக்கம் வந்துருக்கீங்க? அது ஒண்ணுமில்லடி, இந்த பக்கமா ஜாமான் வாங்கலான்னு அண்ணாச்சி கடை வரைக்கும் கிளம்பிட்டு இருந்தேன். இடையில உன் பாட்டு சத்தம் கேட்டேன்னா அதான் இங்கிட்ட வந்துட்டேன். உன் பாட்டு தான் எங்களை இழுத்து கொண்டு வந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஐயோ, ஏதோ நம்ம பாட்டுக்கு ரோட்டில் யாரும் இல்லைன்னு கத்திக்கிட்டு கிடந்தேன். நீங்கள் கேட்டுட்டீங்களா? கேட்டாச்சு கேட்டாச்சு. சரி சரி வாங்க, வீட்டுக்குள்ளே போய் பேசிக்குவோம். இல்லை இல்லைம்மா இருக்கட்டும், நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். இப்போ உட்காந்துருங்க, ஒரு சொம்பு தண்ணி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அத்தரசா, இப்போதான் கடையில் ஆளுக்கு ஒரு சோடா வாங்கி குடிச்சிட்டு வரோம். ஆமாம், வெயில் அம்புட்டு அடிக்கு, வீட்டுக்குள்ளேயும் காற்றே வரல. ஆமாம் ஆமாம், கரண்ட் போயிட்டு 1 மணி நேரம் ஆகுது, இன்னும் வரல. அதான் அப்படியே வாசலில் காத்தாட வந்து உட்காந்துருக்கேன். கரண்ட் வந்தாலும் உள்ளே போய் இதை கேரட் அடித்து ஜூஸ் ஆக்கணும். அப்படின்னா நீ இந்த ஜூஸை இப்போ போட முடியாது, சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தான் போட முடியும். ஏன்க்கா? ஏடி, உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு மாத கரண்ட்டு, அதான் மாதத்துக்கு ஒரு நாள் ஷடவுன்னு போடுவானுங்கள்ல, அதான் காலைல கரெக்டாக 10 மணி முள்ளு அங்கிட்டும் போல இங்கிட்டும் போல தானு நிறுத்திட்டான். நானே மோட்டரில் தண்ணி போடல, இப்போ வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஐயோ அக்கா, அப்போ சாயங்காலத்துக்கு மேலே தான் இப்போ கரண்ட் வருமா? ஆமாம் உத்தரவசா, அதான் சொல்லிட்டு இருக்கோம். நானே அக்கா மட்டும் தான் கடைக்கு கிளம்புனாங்க. சரி உள்ள புழுக்கம் தாங்களேன்னு வெளியே கிளம்பி கடைக்கு போயிட்டு வரேன். ஆஹா, அப்போ இன்னைக்கு நாள் ஃபுல்லாக கரண்ட்டில் தான் இருக்கணுமா? நான் வேற மாவு கூற போட்டுட்டேன், அரிசி தனியாக உளுந்துக்கு தனியாக ஊறிட்டு கிடக்கு. இப்போ என்ன பண்ணுறது? ஏண்டி, நேற்று ஃபோனில் எல்லாருக்கும் மெசேஜ் வந்துச்சு, நீ பார்க்கலையோ? இல்லைக்கா, நான் பார்க்கலையே. இந்த பிள்ளைக்கு எங்கே எங்கள்கிட்ட ஃபோனை தருது? லீவ் விட்டதும் போதும் அந்த ஃபோன் அதுங்க கையிலேயே தான் இருக்குது. என் கீழே அந்த ஃபோன் வந்த பாடே காணும். யாராவது ஃபோன் பண்ணால் தான் ஒன்றும் தருதுங்க, அதுவும் பேசணுன்னு கூடவே நின்று வாங்கிட்டு போயிடுதுங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? நீ சொல்கிறதும் சரிதான், நம்ம ஃபோன் நமக்கு யூஸ் பண்ணுறத விட நம்ம வீட்டால் யூஸ் பண்ணுறது அதிகமாக இருக்குது. சரியே சொன்னோம்மா. அப்போ எனக்கு உடம்பு என்ன பண்ணுறது? புளிச்சு போயிடுமே. அரிசியை வேறு அப்படியே கழுவி வச்சுருக்கேன், இன்னும் சோறு வேறு பொங்கலை. இந்த அடுப்பில் நின்று சமைக்கிறதுக்குள்ளே வீட்டில் வேர்த்து கொட்டிடும். அதே ஒத்தரசா, இது ஒரு விஷயமா? அரிசி அப்படியே இருக்கட்டும், அது ஒன்றும் ஆகாது. இந்த உளுத்தை ஃப்ரிட்ஜுக்குள்ளே போடு, கரண்ட் இல்லைனாலும் அந்த கூலிங்கில் இருக்கும்ல, அந்த அளவுக்கு புளிச்சு போகாது. அப்படி சொல்கிறீங்களோ? ஆமாம் ஆமாம் உமா, அது நல்ல ஐடியா தான். நான் கூட ஃபோனில் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத பார்த்தேன். நீ பேசாம வச்சு பாரு. சரி சரி வச்சு விட்றேன். அக்கா, எனக்கு ஒரு சின்ன யோசனை தோணுது, சொல்லட்டுமா? சொல்லுடி. சொல்கிறது கூட என்கிட்ட கேட்கணுமா என்ன? சொல்லு சொல்லு. அது ஒன்றும் இல்லை, வீட்டில் கரண்ட்டு கட்டு, எல்லாரும் எப்படி சமைக்கிறது, எப்படி அடுப்புக்கிட்ட நின்று வேகிறதுன்னு ஒரே குழம்பலாக இருக்குது. நம்மளும் இப்போ வீட்டுக்கு போய் தானே செய்யணும். ஆமாம், அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஹோட்டலில் போய் வாங்கியே தின்ன முடியும். இது இல்லை ஒத்தரவசா, நம்ம இப்படி வீட்டில் ஆளுக்காலு தனித்தனியாக நின்று கஷ்டப்பட்டு சமைக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து நம்ம தோட்டத்து பக்கம் போய் கூட்டாஞ்சோறு சமைச்சு சாப்பிட்டா என்ன? அக்கா, என்ன சத்தத்தை காணோம்? நான் எதுவும் தப்பாதுன்னு சொல்லிட்டேனா? அடி உமா, அப்பப்போ இப்படி ஒரு ஐடியா கொடுக்க உன்ன மாதிரி ஒரு ஆள் வேணும்டி. நல்ல யோசனையாக இருக்குது, அப்படியே செஞ்சு போடுவோம். ஆமாம் ஆமாம் உமா, நீ சொல்கிறது சரிதான். எம்மட்டு நாள் ஆச்சு, அப்பெல்லாம் கூட்டாஞ்சோறு எல்லாம் சேர்ந்து உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு செஞ்சு போடுவோம். எப்படி ஐடியா? சூப்பர் சூப்பர். இங்கே பேர் ஒத்தரசா, எங்கள் வீட்டில் எல்லா காயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அக்கா, அப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் எங்கள் வீட்டில் இருந்து ரேஷனில் வாங்கினா பருப்பு இருக்குது, அப்படியே 2 பட்டி அரிசியும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அக்கா, இந்த மளிகை சாமான் இருக்குல்ல, அதை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். என் புருஷன் 2 மாதத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்த மளிகை சாமாவை இன்னும் தீக்காமல் வச்சுருக்கா. அப்போ நீ எந்த லட்சணத்தில் சமைக்கிற பாருன்னு என்ன ஒரே திட்டு. பேசாமல் எல்லா மளிகை சாமானும் எடுத்துகிட்டு வரேன். என்ற மளிகை சாமான்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க, அப்போ தான் அந்த மனுஷன்ட்ட நான் சமைச்சேன்னு கணக்கு காட்ட முடியும். சரியா போச்சுப்பா, எடுத்துகிட்டு வா. அப்போ நான் சீக்கிரமே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன். ஏக்கா, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டு பின்னாடி வந்துடுறேன். சரி வா.
நானும் அங்கேயே வந்துட்டுமா, இல்லை சேர்ந்து தோட்டத்துக்கு போயிடுவோம். அதுவும் நல்ல யோசனை தாண்டி, வந்துரு. அக்கா வீட்டில் உங்கள் மாமியார் இல்லையே? பத்திரசா அதெல்லாம் நீ ஒன்றும் பயப்படாத. கிளவி இன்னைக்கு வீட்டில் இல்லை. காலையில் சடணும்னு சொன்னோடனே 2 செட்டு துணியை தூக்கிக்கிட்டு அது பொண்ணு வீட்டுக்கு போயிடுச்சு பார்த்துக்க. ஆமாம், மாதத்தில் ஒரு நாள் என்னைக்கு மாத கரண்ட் போடுறாங்களோ அன்னைக்கு காலையில் போயிட்டு சாயங்காலம் தான் வருவாங்க. பரவாயில்லையே, இந்த யோசனையும் நல்லா தான் இருக்குது. அங்கே சடம்னா இங்கே வர்றதும், இங்கே சடம்னா அங்கே போகிறதும். அதனால தான் நானும் சரி நீ கூட்டாஞ்சோறு சமைக்கலான்னு உமா சொன்னோன்னே சரின்னு ஒத்துக்கிட்டேன். அப்போ சரி பண்ணிவிடுவோம். சரி, நான் போய் மளிகை ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வரேன். சரி வெத்தராசா, நானும் காயெல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கிட்டு வரேன். சரிக்கா, நீங்கள் முன்னே போங்க. நான் இதை அப்படியே உள்ளே வச்சுட்டு அரிசியும் பருப்பும் கழுவி எடுத்துகிட்டு வரேன். சரி சூப்பர், இன்னைக்கு நாள் சூப்பராக போகுது. மஞ்சக்காடு தாராணி அவுட்டு. இல்லை நான் அவுட் இல்லை, இன்னொரு வாட்டி போடலாம். சரி வாங்க, இன்னொரு வாட்டி போடலாம். ஏக்கா மல்லிகாக்கா, ஒத்தரசா இரு வாரேன். சீக்கிரம் வாங்க ஒத்தரசா. அடடே உமா வந்துட்டியா? அப்புறம் வராம பின்ன மல்லிகாக்கா என்ன வரலையோ? வாரேன், நாங்க வந்துட்டேன். என்ன மலூஸ் முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் தெரியுது? ஆமா, இப்போ நம்மளாம் சேர்ந்து நம்ம பழைய காலத்தை நோக்கி போக போறோம்ல. ஆமாக்கா, சரியா சொன்னீங்க. அந்த காலத்துல நம்ம வாழ்ந்த வாழ்க்கையே வேற. இந்த பிள்ளைங்களாம் எங்க ஃபோனு, லேப்டாப்பு, டிவின்னு வாழ்ந்துட்டு இருக்குங்க. நம்மளாம் இது மாதிரி லீவ் விட்டால் என்ன பண்ணுவோம்? இப்படி ஆளாளு வீட்டில் இருந்து என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்ம சின்ன பிள்ளையில இப்படி கூட்டாஞ்சு வருதுன்னு சாப்பிடுவோம். ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் மறக்கிற விஷயமா சொல்லுவோம் ரோசா. அதெல்லாம் நினச்சி பார்த்து தான் இன்னைக்கு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே கிடக்கு. அந்த 90s காலத்து கிட்ஸே தனிதான். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கை எங்கே புரிய போகுது சொல்லு? சரியே சொன்னேன். நம்மளா எப்படா லீவ் விடுவாங்க, எப்படா 4 பேர் சேருவோம், சனி ஞாயிறானா இந்த கூட்டாஞ்சோரம் மறக்காமல் செஞ்சு விடுவோம். சரியே சொன்னேன். நானும் சின்ன பிள்ளைல அப்படிதான் இருந்தேன். இன்னைக்கு அவ எங்கே இருக்கா, எங்கிட்டு கட்டிட்டு போனான்னு ஒன்றும் தெரியலை. பொம்பளைங்க வாழ்க்கையே அப்படி தானே. பிறந்தது ஒரு இடம், வளர்றது ஒரு இடம், வாழ்றது ஒரு இடம்னு கடைசியில் பிள்ளைக்குட்டி எங்கே இருக்கோ அங்கே போய் அங்கே வாழ்கிறோம். சரி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? கிளம்புவோமா? வீட்டெல்லாம் நல்லா பூட்டிட்டீங்களா? பூட்டியாச்சு. ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு வரேன். அப்புறம் வீட்டில் அம்மாவை காணோம்னு ஊர் ஃபுல்லாக தேடிட்டு தெரியவா. ஆமாம், நம்ம வீட்டு பிள்ளைகிட்டையும் சொல்லிட்டு போயிடணும். அப்புறம் வெறுங்கதை போட்டு தட்டிட்டு கிடப்பா, இல்லை முறைச்சிட்டு உட்காந்துட்டு கிடப்பா. நான் வரப்போ பார்த்தேன், எல்லாம் மரத்தடியில் தான் விளாண்டுட்டு இருக்காளுங்க. இருங்க ஒரு சத்தம் கொடுக்குறேன், வருவாளுங்க. அடியே தாரா, அடியே திவ்யா. இதான் வரேம்மா. எங்கள் அம்மா கூப்பிடுறாங்க. ஆமாம், எங்கள் அம்மா கூப்பிடுறாங்க. சரி வாங்க, என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் வந்து விளையாடுவோம். அதுவும் சரிதான், வாங்க. சொல்லுங்க குட்டிங்களா? ஆமாண்டி, நானு அத்தைங்கெல்லாம் சேர்ந்து தோட்டத்து வரைக்கும் போய் சோறு போய் எடுத்துட்டு வந்துடுறோம். நீங்கெல்லாம் இங்கேயே விளையாண்டுட்டுருங்க, வீடு பூட்டி இருக்கு சரியா? நீயும் போறியா? ஆமாண்டி, நானும் உங்ககிட்ட அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். சேர்த்து போயிட்டு வந்துடுறேன். நீங்க இருக்கியா? நானும் வரேம்மா. அங்கே நாங்கள் விளையாடவே போகிறோம். எல்லாம் கூட்டாஞ்சோறு சேர்ந்து சமைக்க போகிறோம். கூட்டாஞ்சோறா? அப்படின்னா உங்களுக்குலாம் என்னென்னு தெரியாது. அதெல்லாம் எங்கள் சின்ன வயசில் நாங்கள் ஜாலியாக விளையாட்டு சமையல் எப்படி வேணால் சொல்லலாம். அப்போ நாங்களும் வருவோம். அதை எப்படி நாங்களும் பார்க்கோம். ஆமாம், நானும் வருவேன். நாங்கள் சமைச்சிட்டு வந்துடுவோம்மா உடனே. இங்கே ஒரே வெக்கையாக தானே இருக்குது. தோட்டத்துக்கு போனால் நல்லா இருக்கும் பார்த்தீங்களா? அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஏக்கா, பிள்ளைங்க சொல்கிறது வாஸ்தவம் தானேக்கா? இங்கே கரண்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்மளே அதுக்கு தான் அங்கே போகிறோம். சமைச்சு இங்கே எடுத்து வந்து பிள்ளைகளுக்கு போடுறதுக்கு பிள்ளைகளை அங்கேயே கூட்டிகிட்டு போயிடலாம். அறக்க பறக்க வர வேண்டிய அவசியம் இல்லை பார்த்துக்கோங்க. அப்படி சொல்கிறியா? சரி, அப்போ அதுவும் வரட்டும். ஜாலி 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 ஜாலி. ஆனால் அங்கே வந்து ஒன்றும் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது சரியா? நீங்கள் பாட்டு ஒரு பக்கம் விளையாண்டுட்டு கிடக்கணும். சரி, நாங்கள் யாரையும் தொந்தரவே பண்ண மாட்டோம். நான் போய் அக்காள்கிட்ட சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன். போயிட்டு வாங்க. கிளம்புங்க, போவோம். மக்களே, எங்களோட சேர்ந்து நீங்களும் நாங்கள் கூட்டாஞ்சோறு செய்கிறத பார்க்க விரும்புகிறீங்களா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்
அடுத்த எபிசோட்ஸை மறக்காம பாருங்க.